பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அங்கே கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது, இல்லீகல் குவாரி நடக்குது, ஸ்மக்லிங் நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்னால சேஃப்டியே இல்லை அந்த கிராமத்தில். 69 கிராமங்கள் இருக்குது பஞ்சாயத்து. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் 45 கிலோமீட்டர் 40 அவே ஃப்ரம் த திருத்தணி சிட்டி. ஸோ அப்போ கேம்பெயின் நம்ம பண்ணும்பொழுதே ஒரு கிராமத்துக்கும் போயிருக்கும். அங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை நோட் பண்ணி we have documented, we have to give solution. அதுக்கான ஒர்க்கு வந்து கட்டாயமாக வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து செஞ்சு கொடுக்குறோம். இதெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் அங்கே வந்து இருக்குது. அதை தாண்டி எனக்கு பர்சனலாக கொலை மிரட்டல், வண்டி அடித்து உடைச்சிருக்காங்க எல்இடியை, அதுக்கு நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். தளபதி விஜய் அவர்கள் சத்யகுமாரை வந்து திருத்தணிக்கு அமைச்சிருக்காரு. ஒரு படித்தவர், லா படிச்சிருக்காரு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிச்சிருக்காரு, காஸ்ட் அக்கௌண்டன்சி படிச்சிருக்காரு, சிஎஸ் படிச்சிருக்காரு, யூகே குவாலிஃபிகேஷன்ஸ் படிச்சிருக்காரு, பிஹெச்டி இவ்வளோ படித்தவர் திருத்தணிக்கு வந்தால் கஞ்சா விற்கிறவங்க, இல்லீகல் குவாரி நடத்துகிறவங்க, ஸ்மக்லர்ஸ் இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க.